போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: திருமதி சிரில் அலோஷியஸ், நுங்கம்பாக்கம், சென்னை. இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும் மற்றும் தொடர்ந்து உடல் உள்ள ஆரோக்கியமும் இறையாசிரும் வேண்டி. வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்று சொல்வார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே இயேசுவை பின் சென்ற காரணத்தால், இயேசுவை நம்பிய காரணத்தால் எருசலேம் திருச்சபையிலே பலர் பல இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கும் இயேசுவை பின் செல்லுகின்ற அனைவரும் பல இடங்களில் பலவாறு துன்பப்பட்டு வருவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சிதறிப்போன சீடர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிருக்கு பயந்து தங்கள் இருப்பிடங்களை விட்டு சென்றவர்கள் இயேசுவை அங்கு அறிவிக்கின்றார்கள். நீங்களும் நானும் அந்த இயேசுவை பல இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டாலும் தொடர்ந்து அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னல்கள், துன்பங்கள், சலுகைகள், மறுப்பு இவற்றின் காரணமாக நாம் இயேசுவை பின் செல்வதை ஒருவேளை நாம் நிறுத்தியிருந்தால் அல்லது அவரை அறிவிக்க தவறியிருந்தால் அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எமது குடும்பத்தில் நீர் தங்கியிருந்து கனிவுடனதை வளரச் செய்யவே உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள் ஒரே திருமகனாய் உதித்தவரின் உயிர்ப்பில் நிலையான பங்கு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அந்நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர்.
இறை பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அருள் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருவோருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 வசனங்கள் 35 முதல் 40 வரை. இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவருடன் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விமானம் மேலே பறந்து செல்லுகிற போதெல்லாம் அந்த விமான ஓட்டி ஒரு குறிப்பிட்ட பள்ளத்தாக்கை எப்பொழுதும் கூர்ந்து பார்த்து கொண்டே இருப்பார். அவருடைய துணை விமானி அவரை பார்த்து, ஒவ்வொரு முறையும் இந்த பகுதியில் நீங்கள் விமானத்தை ஓட்டுகிற போது
ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் உன்னிப்பாக பார்ப்பதற்கு என்ன காரணம்? அந்த விமானி சொன்னார், பல ஆண்டுகளுக்கு முன்பாக இதே பள்ளத்தாக்கில் தெரிகின்ற நீரோடையில் நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு மரக்கட்டையின் மீது அமர்ந்து கொண்டு மீன் பிடிப்பேன். ஒவ்வொரு முறையும் நான் மீன் பிடிக்கிற போது என் தலைக்கு மேலே விமானம் பறக்கின்ற நேரத்திலே நான் மேலே பார்த்து, நானும் ஒரு நாள் அதில் பறந்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்படுவேன். இப்போதோ நான் கீழே பார்த்து அங்கு சென்று மீன் பிடித்து கொண்டிருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்படுகிறேன் என்று அந்த விமானி சொன்னார். அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தாகம் இருக்கிறது. இது போதாது, இன்னும் அது வேண்டும் என்கின்ற ஒரு தேடல் நமக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. அந்த தாகம் தீருகின்ற வரையிலும் நாம் அமைதியாகவோ நிம்மதியாகவோ இருக்க முடியாது. ஆனால் மனிதருக்கு வரக்கூடிய இந்த தாகத்தை தணிக்கக்கூடியவர் கடவுள் மட்டுமே. அதைத்தான் இந்த நற்செய்தியிலே இயேசு உயிர் தரும் உணவாகிய தம்மை நம்பும் அனைவருக்கும் மன நிறைவை தருவதாக வாக்களிக்கின்றார். வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னுடைய நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்கிறார். அப்பங்களை பலுகச் செய்த புதுமையால் பசியாறிய மக்கள் இன்னும் அதிகமாக எதிர்பார்த்து இயேசுவை தேடி வருகின்றார்கள். இயேசுவிடம், ஐயா, இந்த உணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டார்கள். யோவானுடைய 4வது அதிகாரத்திலே யாக்கோபின் கிணற்றருகே இருந்த சமாரிய பெண்ணும் இது போன்ற ஒரு வேண்டுகோளை விடுத்தார். இயேசுவை பார்த்து, ஐயா, அத்தண்ணீர் எனக்கு கொடும், அப்போது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்று சொன்னார். ஒரு தெருமுனையிலே ஒரு மனிதர் எதையோ தேடிக்கொண்டிருந்தார். அவரை தேடி வந்த அவரது நண்பர் அவர் தேடுகிற பொருளை கண்டுபிடிப்பதற்காக கூடவே சேர்ந்து தேட ஆரம்பித்தார். இவருடைய தேடலை பார்த்து ஒரு வழிப்போக்கர் இந்த நண்பரிடம், என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். சொன்னார், என்னுடைய வீட்டு சாவியை தேடுகிறேன். சார், இந்த வீட்டு சாவி ஏறக்குறைய எந்த இடத்தில் தொலைந்து போனது? இந்த மனிதர் சொன்னார், என்னுடைய வீட்டு வாசலிலே அதை திறந்து போனது. அப்படி இருக்க அது ஏன் இங்கு தேடுகிறேன் என்று கேட்ட பொழுது இந்த மனிதன் சொன்னான், இங்கேதான் வெளிச்சம் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கு எதை தேட வேண்டுமோ அங்கு அதை தேடுவதை நாம் விட்டுவிடுகின்றோம். உலகத்திலே வாழக்கூடிய நாம் அனைவருமே ஏதாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறோம். சிலர் உடல் இன்பத்தை தேடுகிறார்கள், சிலர் பணத்தை தேடுகிறார்கள், சிலர் பதவிகளை தேடுகிறார்கள், சிலர் புகழை தேடுகிறார்கள், சிலர் வீண் பெருமைகளை எல்லாம் தேடுகிறார்கள். பலர், பெரும்பான்மையானோர் உயிர் வாழ தேவையான வழிகளை தேடுகின்றார்கள். நோக்கு எப்படியோ போக்கு அப்படியே. இயேசு மனிதனுடைய அடிப்படை தேவையான உணவை வயிறார் அளித்த பிறகு அவர்களின் ஆன்மீக தேவையான நிலை வாழ்வை தரும் அழியாத உணவுக்காக உழைக்க அழைக்கின்றார். என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னுடைய நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது. 4வது நூற்றாண்டிலே வாழ்ந்த புனித அகுஸ்தீனார் இளமையிலே தவறான பாதைகளில் தேடி அலைந்து புனித அம்ப்ரோசியாருடைய மறையுரையால் கவரப்பட்டு கத்தோலிக்கு திரு அவையில் உண்மையாகவே அவர் இறைவனை தேடினார். அவர் சொல்வார், நீ என்னுள் இருந்தாய், ஆனால் நான் வெளியே தேடிக்கொண்டிருந்தேன் என்று சொல்வார். எனவேதான் புனித அகுஸ்தீனார் கடவுளை பார்த்து இவ்வாறு ஜெபிப்பார், இறைவா, உம்மில் அமைதி காணும் வரை எங்கள் இதயங்கள் அமைதியற்று அலைகின்றன. என்ன தேடுகிறீர்கள்?
என திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களிடம் இயேசு கேட்டார். யாரை தேடுகிறாய் என்று மகதலா மரியாவை பார்த்து இயேசு கேட்டார். இன்றும் நம்மை பார்த்து எதை, யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு கேட்கிறார். இயேசுவைத்தான் நாம் தேடுகிறோம் என்றால் அவர் வழிகளில் நடக்க நம் வழிகளை மாற்ற தயாராக இருக்கின்றோமா? இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். புதுமை நினைவின் அலைகளினால் நான் பூ போல் மனதை அலங்கரித்தேன். இறைவனின் அருள்மொழி கோபுரத்தில் நான் இருவிழி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுதுமானது இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவே அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மர நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் புதமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மன நிறைவையும் அமைதியையும் தருகிற இந்த வானக உணவை நமக்கு எப்போதும் தருமாறு விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே நிரந்தரமான உண்மையான சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, நமது ஆன்மீக பசியையும் தாகத்தையும் தணிக்கின்றவர்.
இவரை உணவாக உண்ண என்று அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டர்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பினை புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவிகளை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாயெமக்கு அடைக்கலமே. அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாயெமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையும் வாழ்வில் நீ. அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாயெமக்கு அடைக்கலமே. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி சிரில் அலோஷியஸ், நுங்கம்பாக்கம், சென்னை. இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் தொடர்ந்து உடல் உள்ள ஆரோக்கியமும் இறையாசிரும் வேண்டி